Hi, hello, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல டாப் 10 ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஸ்கின் வைட்டனிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நம்ம பார்த்திருக்கோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா நிறைய பேர் கேக்குறீங்க ஸ்கின் வைட்டனிங் ஸ்கின் கேர் டிப்ஸ் சொல்லுங்க சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். சோ அதை பாத்துக்கோங்க. நம்பர் 1 நம்ம ஃபேஸோட ஸ்கின்னுக்கு மட்டும் கிடையாது, பாடியோட ஸ்கின் ரெண்டுக்குமே நம்மளுக்கு கிளென்சர் வந்து ஒரு நல்ல கிளென்சர், நம்மளோட ஸ்கின்ல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துட்டு வர மாதிரி ஒரு நல்ல கிளென்சர் வந்து நீடு. இது வந்து நீங்க வெளியில வாங்குற கிளென்சரா இருக்கலாம், இல்ல நீங்க சிம்பிளா ஒரு ஃபேஸ் வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஒரு சோப் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நேச்சுரல் கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்ல பெஸ்டா இருக்கும். பட் வந்து கிளென்சர் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கின்னுக்கு நீடு. அப்பதான் டே பை டே நம்மளோட ஸ்கின்ல செய்யற அழுக்கு வந்துட்டு அன்னன்னைக்கு எடுத்துட்டு வந்துடும். சோ அதனால நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு நம்மளுக்கு வராது. நம்பர் 2 ஒரே ஒரு கிளென்சர் மட்டும் சில சமயம் போதும்னு இருக்கும். பட் வந்து நிறைய டைம்ல வந்து நம்மளுக்கு டபுள் கிளென்சர் வந்து தேவைப்படும். அந்த டைம்ல 2 கிளென்சர் நீங்க ப்ராடக்டா யூஸ் பண்றதை விட முல்தானி மெட்டியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நேச்சுரல் பெஸ்ட் கிளென்சர் நல்லா வந்து நம்மளோட ஸ்கின்ல உள்ள அழுக்கு எடுத்துட்டு வரும். பாடிக்கும் சரி ஃபேஸ்க்கும் சரி. நீங்க அந்த மாதிரி டபுள் கிளென்சர் யூஸ் பண்ற டைம்ல நீங்க ஒரு கிளென்சரா முல்தானி மெட்டி யூஸ் பண்றது நம்ம ஸ்கின்னே க்ளோ ஆக்கும், அது கிளியர் ஆக்கும், அது மாதிரி நல்லாவே கிளீன் பண்ணும் மற்ற ப்ராடக்ட்டை விட. நம்பர் 3 நம்ம வந்து கிளீனிங்கை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்து நம்பர் 3ல வந்து நான் சொல்றது வந்து ஸ்டீம் பண்றது. வீக்லி 2 டைம்ஸ்னாவது நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து நம்ம ஸ்டீம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது மேலாக்ல மட்டும்தான் நம்ம கிளீன் பண்ணிட்டே இருப்போம். பட் வந்து நம்ம போர்ஸை ஓப்பன் பண்ணி அட்லீஸ்ட் வீக்லி 2 டைம்ஸ் வந்து நம்ம பண்ணணும். அது மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது அது மாதிரி ஹாட் வாட்டர் அந்த டவல் வச்சு நல்லா ஹாட் வாட்டர்ல ஒத்தி கொடுக்கும்போது நல்லா வந்து போர்ஸ் நல்லாவே கொஞ்சம் பெருசா ஓப்பன் ஆகும். அந்த டைம்ல வந்து நல்லாவே நம்ம டீப்பா வந்து கிளீன் பண்ணிக்க முடியும் நம்மளோட ஸ்கின்னை. ஆனா நம்ம ஸ்டீம் பண்றதுல ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 டேஸ்னாவது கேப் விட்டுருக்கணும் ஒரு ஸ்டீமிங்க்கும் இன்னொரு ஸ்டீமிங்க்கும் இடையில. இப்ப நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 4 டேஸ்னாவது நீடு. கண்டினியூவா பண்ணும்போது ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். அதனால வந்து ஒரு 4 டேஸ்னாவது பிட்வீன் வந்து கேப் இருக்கணும். அடுத்து வந்து ரொம்ப ஹாட் வாட்டரா இருக்கக்கூடாது. ரொம்ப அப்படி சுட இருந்துச்சுன்னா ஃபேஸ் வந்து கருக்கும், எரியும், இந்த மாதிரி நிறைய வரும். ரொம்ப ஹாட் வாட்டரா இருக்கக்கூடாது, நம்ம ஃபேஸ் எரியிற அளவுக்கு இருக்கக்கூடாது, லைட்டா தான் இருக்கணும். அதே மாதிரி நீங்க டவல் கொடுக்குறீங்கல்ல அப்பயும் வந்து வெதுன்னு தான் இருக்கணும், வார்மா தான் இருக்கணும், ஹாட்டா இருக்கக்கூடாது. இதே ப்ரொசீஜர் தான் நீங்க குளிக்கும் போது யூஸ் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வந்து நல்லா போர்ஸை ஓப்பன் பண்ணி நான் வந்து கிளீன் பண்ணி குளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கப்பு ஊத்தும் போது நல்லா ஒரு சூடான வாட்டரும், அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் சோப்பு இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா கூலிங்கா சில்லுன்னு நீங்க குளிச்சிட்டீங்க அப்படின்னாலே போர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆயிடும். மேக்ஸிமம் நம்ம கூலிங் வாட்டர்ல குளிக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. ஹாட் வாட்டர்ல குளிச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கடைசியா வந்து கூலிங் தண்ணி ஊத்திக்கோங்க. இல்லைன்னா நம்ம ரெகுலரா பண்ணிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஸ்கின் வந்து சீக்கிரமாவே சுருங்கிரும், நிறைய வந்து பிளாக் டாட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்துரும். நம்பர் 4 வந்து ஸ்க்ரப்புக்கும் ஸ்டீமிங் மாதிரி தான் ப்ரொசீஜர். வீக்லி 2 டைம்ஸ் தான் பண்ணணும். பிகினரா இருந்தா கண்டிப்பா வீக்லி 2 டைம்ஸ் தான் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வந்து 13+ அப்படி இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வீக்லி ஒன்ஸ் நீங்க பண்ணுங்க. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு வீக்லி 2 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்து பெரிய ஸ்க்ரப்பா பெரிய பார்ட்டிகல்ஸ் இருக்கிற ஸ்க்ரப்பா யூஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட ஸ்கின் வந்து பயங்கரமா ரேஷஸ் வரும், டேமேஜ் வரும். ஜென்டலா இருக்கிற மாதிரியான ஸ்க்ரப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் ப்ராடக்ட் வெளியில இருந்து கடையில வாங்குற ப்ராடக்ட் ஸ்க்ரப்பை விட நம்ம வீட்லயே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஹோம்மேட் ஸ்க்ரப்பா இருந்தா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். ஸ்க்ரப்பிங் வந்து எந்த அளவுக்கு நீடோ அதை ப்ராப்பரா பண்றதும் அந்த அளவுக்கு முக்கியம். இந்த மாதிரி வீக்லி 2 டைம்ஸ் 3 டேஸ்க்கு ஒன்ஸ் 4 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்க வந்து ஸ்க்ரப்பிங் பண்ணிட்டு வரும்போது உங்களோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் எல்லாம் அது ரிமூவ் பண்ணும். இன்கேஸ் நீங்க வந்து ரெகுலரா ஸ்க்ரப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ரெட்டிஷா இருக்கிற மாதிரி இல்ல அதுவே பிளாக் ஆன மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ரெகுலர் ஸ்க்ரப் பேஸ்ட்ல இருக்க ஒரு ஃபேஸ் வாஷோ, நிறைய ஃபேஸ் வாஷ்லாம் ஸ்க்ரப் பேஸ்ட்ல தான் வருது. குட்டி பார்ட்டிகல்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, ஏன்னா டக்குன்னு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி இருக்கிற ஃபேஸ் வாஷோ அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 5 நீங்க ஸ்கின் வைட்டனிங் ஆகணும், இல்ல ஸ்கின் வந்து கிளியர் ஸ்கின் ஆகணும், என்னோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகணும், கிளாஸ் ஆகணும், இந்த மாதிரிலாம் நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்றது ஒரு ஹோம்மேடு ஃபேஸ் பேக்ஸ், ஹோம்மேடு ஃபேஷியல் இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்காக நான் ஹோம்மேடு டே கிரீம், ஹோம்மேடு நைட் கிரீம், ஹோம்மேடு மாய்ஸ்சரைசர் இதெல்லாம் நான் சொல்லல. ஃபேஸ் பேக், ஸ்க்ரப், ஃபேஷியல் இதெல்லாம் மட்டும் ஹோம்மேடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்ல வேணா உங்களுக்கு கம்மியான ரிசல்ட் இருக்கிற மாதிரி தெரியலாம் உங்களோட ஸ்கின்னுக்கு. பட் வந்து இதை கண்டினியூ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரானது பர்மனண்டா இருக்கும் உங்களோட ஸ்கின்ல. நீங்க கிளியர் ஸ்கின் பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது கிளியராவே இருக்கும் உங்களோட ஸ்கின். இதுவே நீங்க வந்து வெளியில இருந்து வாங்கின ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு நேச்சுரல் க்ளோ, ஒரு நேச்சுரல் கிளியர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. 100% நேச்சுரல் ஃபேஸ் மாஸ்க், ஹோம்மேடு ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லி நீங்க வெளியில இருந்து வாங்குறத விட ரொம்ப சிம்பிளா நம்ம வீட்ல இருக்க கிச்சன்ல இருக்க திங்ஸ் வச்சு நம்மளோட ஸ்கின்னை பிரைட்டா
கிளியரா க்ளோவா வச்சுக்கலாம். நம்பர் 6ல ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ரொம்ப முக்கியம் சிடிஎம். ஏன்னா சிடிஎம் பண்ணும்போது ரெகுலரா நம்மளோட ஸ்கின்னை வந்து கிளென்சர் பண்றோம், அது மாதிரி டோன் பண்ணிக்கிறோம், போஸ் ஓப்பன் அதை க்ளோஸ் பண்றோம், அதே மாதிரி மாய்ஸ்சர் பண்ணிக்கிறோம். இது மூணுமே நம்மளோட ஸ்கின்னுக்கு நீடு. அதை நைட்டு தூங்க போகும்போது தான் பண்ணணும். நிறைய பேர் கேக்குறீங்க இல்லையா, சிடிஎம் பார்த்து நேச்சுரல் சிடிஎம் ரொட்டீன் பார்த்துட்டு கேக்குறீங்க பகல்ல பண்ணலாமா அப்படின்னு. நீங்க வந்து தூங்க போகும்போது பண்ணீங்கன்னா தான் அதோட பெனிஃபிட் வந்து 100% உங்களுக்கு இருக்கும். இதை நீங்க ப்ராடக்ட் வாங்கியும் பண்ணலாம், இல்ல நம்ம சேனல்ல வந்து 2-3 வீடியோ போட்டிருக்கோம். நேச்சுரல் ஹோம்மேடு கிளென்சர், டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர். அதுல உங்க ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுமோ அது மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெளில இருந்து ரெகுலரா வாங்கி காசு செலவு பண்ணி நான் வந்துட்டு போட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இப்ப ரீசெண்டா கூட அப்லோட் பண்ணிருக்கேன், அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க பிளான் பண்ண வேண்டியது சிடிஎம் தான். அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் சிடிஎம். நெக்ஸ்ட் நம்பர் 7, நல்ல நியூட்ரிஷனா நம்ம சாப்பிடுறது, அதே மாதிரி ஸ்கின் கேர் ஃபுட்டு வந்து நம்ம சாப்பிடுறது நம்மளோட ஸ்கின்னை நீங்க வெளியில இருந்து நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னாலுமே நீங்க உள்ள இருந்து இன்டேக் மட்டுமே எடுத்து கூட நீங்க பாத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னா சும்மா ஒரு சிடிஎம் இந்த மாதிரி ஃபேஸ் பேக் எல்லாம் போறதுக்குலாம் எனக்கு சுத்தமா டைமே இல்லை, ப்ராடக்ட் யூஸ் பண்ணி மட்டும் தான் சிடிஎம் ஃபேஸ் வாஷ் இதெல்லாம் மட்டும் தான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சும்மா பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன், ஸ்க்ரப் இதெல்லாம் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நீங்க இன்டேக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் வந்து செம்ம க்ளோவா சூப்பரா இருக்கும். அதுக்கான ஃபுட்டு நீங்க க்ளோ பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுட்டா நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரலாம். நல்லா ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க. இன்டேக் வந்து ப்ராப்பரா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே வெளியில இருந்து நீங்க எதுவுமே பண்ணாட்டி கூட உங்களோட ஸ்கின் க்ளோவா நேச்சுரலா அழகா இருக்கும். நெக்ஸ்ட் நம்பர் 8, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் இல்லாம ஸ்கின் கேர்ல வரும் அப்படின்னு கேட்டா ஆமா, நம்மளோட ஸ்கின்ல உள்ள அந்த நச்சுத்தன்மையெல்லாம் நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அது வெளியில வந்து வரும். ஸோ அதனால பாடியை வந்து நல்லா ஆக்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலுமே நம்மளோட ஸ்கின்ல உள்ள நச்சுத்தன்மை எல்லாம் அப்பப்போ வெளியில போயிட்டு நம்மளோட ஸ்கின் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். பெருசா வந்து நீங்க எக்ஸசைஸ் பண்ணாட்டி கூட ஈவினிங் வந்து ஒரு சின்ன வாக்கோ இல்ல ஒரு மொட்டை மாடியில போயிட்டு ஒரு குட்டி குட்டி சிம்பிளா வந்து பேசிக் எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கனாலே போதும். ஸ்கின்க்கு மட்டும் இல்ல நம்மளோட ஹெல்த்துக்குமே அது ரொம்ப நல்லது. நம்பர் 9, டொமேட்டோஸ், சாண்டல்வுட் பவுடர் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ளீச்சிங் வந்து வீக்லி ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோ மட்டுமே கூட யூஸ் பண்ணி நீங்க வந்து போடலாம். சாண்டல்வுட் பவுடர் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு ஆரஞ்சு பீல் பவுடர் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்கின்னை ப்ளீச் பண்ற மாதிரி நேச்சுரல் ப்ளீச் நான் சொல்றேன். இந்த ப்ராடக்ட் ப்ளீச் எதையுமே நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நேச்சுரல் ப்ளீச் வந்து நீங்க வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின் பிரைட்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப்பா இருக்கும். அடுத்து நம்பர் 10, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாட்டர். வாட்டரை எப்படி குடிக்கணும் அப்படின்னு கேட்டா நீங்க இது வரைக்கும் இப்ப நான் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா ஒரே நேரத்திலேயே வந்து 1 லிட்டர் தண்ணி, அடுத்த நேரத்துல வந்து 1 லிட்டர் தண்ணி அப்படி குடிச்சிங்கன்னா எந்த பெனிஃபிட்டுமே இருக்காது. உங்களோட ஸ்கின்னுக்கு வந்து போய் சேரணும். ஸ்கின் நீங்க நார்மலா நல்லா தண்ணி குடிச்சிங்கனாலே உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஹைட்ரேஷனா சூப்பரா இருக்கும். நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டிங்கா பாத்துக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தாலே ரொம்ப நாளைக்கு வந்து எங்க சுருக்கம்லாம் விழுகாம நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க எப்படி தண்ணி குடிக்கணும் அப்படின்னு கேட்டா 1 ஹவருக்கு 1 டம்ளர், ஒரு நாளைக்கு 10 டம்ளர் குடிக்கணும் அப்படின்னா 1 ஹவருக்கு 1 டம்ளர், ஒரு கிளாஸ் தண்ணி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அது நல்ல நம்மளோட ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டிங்கா நல்ல க்ளோவா வச்சுக்கும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த டெய்லி பில்ஸ் கூட நீங்க அதுல தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பை பை, தேங்க்யூ.